ப்ரெஸ் மீட் ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அட்டன் பண்ண விஜயகாந்த் சாரே முடிச்சு விட்டாங்க. உண்மையான திறமைக்கு கொடுக்காத மரியாதை வெறும் ஆபாசத்துக்கு கொடுத்தா என்ன அர்த்தங்கிறது எனக்கு சீரியஸாவே புரியல. பெத்த பையன்ட்டியோ பொண்ணுட்டியோ உங்க வீடியோவை உங்களால காட்டி கெத்தா நிக்க முடியுமா? பலூன் அக்கான்லாம் வந்தது. ஆக்சுவலி எப்படி உங்களால அக்கான்னு கூப்பிட முடியுது அப்படின்ட்டுக்காக அவஸ்தை குடிச்சு செத்துருவீங்களா? என்னோட கேள்வி அப்படிதான் தோணுச்சு. அவ்வளோ கோவம் வந்தது. ஏமா உனக்கு உனக்கு அறிவுங்கிறது இருக்குமா? என்னோட பேர் காவியா. நான் அதை வந்து உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா எதனால இந்த மாதிரி சொல்றேன், இது என்னோட விருப்பம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்களோட இதுன்னு அப்படின்னு நாங்க கஷ்டப்பட்டு எங்களோட டேலண்ட் காட்டுறதுக்காண்டி உயிரை கொடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வீட்டுல இப்பதான் வந்துட்டு உண்மையா சொல்லணும், இங்க சென்னைக்குள்ள எப்படின்னு எனக்கு தெரியாது. வில்லேஜ்ல இன்னுமே சினிமா சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னாலே பேரண்ட்ஸ் அத்தனை பேரும் பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைம்ல போயிட்டு ஒரு ஆபாசமான வீடியோ பிளே ஆகும்போது பின்னாடி எங்களோட வீடியோ பிளே ஆகும்போது பெத்தவங்களோட மைண்ட் என்ன இருக்கும்? நம்ம பொண்ணு இந்த மாதிரிதான் மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பெண்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வேலை பார்த்து மேலே வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எனக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதனால வரக்கூடிய ஃபேமஸ்னால நம்ம ஓகோ ஆகோன்னு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். உண்மையா நம்மளோட திறமையை வச்சு மேலே வரும்போது இருக்கக்கூடிய நிரந்தரம் என்னைக்குமே அழியாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அப்படியே நின்றும். அது புரியாம பண்றவங்க தான் இந்த மாதிரி நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து லாஸ்டா கூட இந்த கள்ளச்சி திவ்யா அவங்க வந்துட்டு ஏதோ குழந்தைய வச்சு ஒரு வீடியோ பண்ண சொன்னாங்கன்னா எனக்கெல்லாம் அப்ளக்காதாங்கிறதே தெரியல. அவங்க என்ன சொன்னாலும் விஷத்தை குடிக்க சொல்லுவா. கண்டென்ட்டுக்காக விஷத்தை குடிச்சு செத்துருவீங்களா? என்னோட கேள்வி அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கூட பிறந்த அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மச்சனா இருக்கட்டும், அவங்க கிட்ட குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு போறதுக்கே பயந்துட்டு இருக்க காலமா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீ இவ்வளவு அசால்ட்டா ஒரு குழந்தைய அபியூஸ் பண்ற மாதிரி உன்னால எப்படி கண்டென்ட்ங்கிற பேர்ல எடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே உலகத்திலே மிகப்பெரிய பாவம் கொடூரமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்பதான் பசங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்காக செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன, ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்க இந்த டைம்ல போயிட்டு இவ்வளவு கேவலமா பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம். எனக்கு இதுல இன்னொரு விஷயம், மக்களையுமே கேள்வி கேட்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் அப்படின்னா இடையில கூட பலூன் அக்கான்லாம் வந்தது. ஆக்சுவலி எப்படி உங்களால அக்கான்னு கூப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி எனக்கு சீரியஸாவே தோணல. அக்காங்கிறது அம்மாவுக்கு சமம். அடுத்த அம்மாவை தான் அக்கான்னு சொல்லுவாங்க. அவங்கள போயிட்டு எப்படி உங்களால அக்கான்னு கூப்பிட முடியுது அப்படின்னு நான் சீரியஸாவே பசங்க கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்குற விஷயம். ஒருவேளை வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து உறவு முறைகளுக்கான அர்த்தங்கள் என்ன, உண்மையான அன்பு என்னங்கிறது தெரியாதனால அப்படி அசால்ட்டா அக்கான்னு கூப்பிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. எனக்கு இவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இவங்கன்னு கிடையாது, இந்த கள்ளச்சி அவங்களா இருக்கட்டும், பலூன் அக்காவா இருக்கட்டும், இவங்க எல்லார்கிட்டயுமே உங்களோட பையனுக்கு நீங்க முடியாதுல்ல. அப்படியாப்பட்ட விஷயங்கள் ஏன் பண்ணணும்? உங்களோட ஃபேமஸ்க்காக இவ்வளோ கேவலமா பண்ணுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இது நிரந்தரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது நிரந்தரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏங்க கமான் அதை வந்து இவங்க வீடியோவா போடுறதெல்லாம் தாண்டி எனக்கு என்னன்னா அந்த லாஸ்ட்ல நான் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஹைட் பண்ணாலே அவங்க கம்மியாயிருவாங்கன்னு தோணுது. இவங்க பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட் ரிப்ளை அவங்கள ஃபேமஸ் ஆக்கிடுறது, கடத்திறப்பு விழாவா இருக்கட்டும், அவங்கள கூப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உண்மையா உழைச்சி உண்மையா கஷ்டப்பட்டவங்க எனக்கு ஒரு விஷயம், ஒருத்தவங்க டான்ஸ் ஆடி அவங்களோட திறமையை காட்டி அவ்வளோ நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, நீட்டாக தான் டான்ஸ் ஆடிருந்தாங்க. ஆனா அவங்களோட கமெண்ட்ல அவ்வளோ கேவலமா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இவங்கள வந்து அவ்வளோ தூரம் ஜாலியா ஃபன் பண்ணி பேசி அவ்வளோ ஃபேமஸ் ஆகுறாங்க. எனக்கு அது புரியவே இல்ல. உண்மையான திறமைக்கு குடுக்காத மரியாதை வெறும் ஆபாசத்துக்கு குடுத்தா என்ன அர்த்தங்கிறது எனக்கு சீரியஸாவே புரியல. அது மக்கள்கிட்டயும் மைனஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அத புகழ்றாங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மேல போயிட்டே இருக்காங்க. அவங்களால உண்மைய சொன்னா திறமையான ஆள்கள் எல்லாரையுமே கீழ தள்ளி அவங்கள சமாதியாக்குறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கும் கிராமத்துல இருக்க பெண்கள் ஓரளவு மத்தவங்கள பார்த்து மேல வரணும்னு நினைக்கணும். இவங்கள பார்த்து தடுக்க தான் நினைப்பாங்க பேரண்ட்ஸ். யாரா இருந்தாலுமே இப்ப நான் உடனே ஒரு வீடியோ பாக்குறேன், இவங்க ஆபாசமா போட்டிருக்காங்க, அடுத்த வீடியோ நல்லா பேசி போட்டிருப்பாங்க, நல்ல ஒரு கண்டென்ட்டா இருக்கும். ஆனா வந்து அதை பார்த்து அடுத்த நிமிஷம் இவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும்ல. ஸோ இவங்களால மற்ற பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
அது அதான் ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட பட ப்ரொமோஷனுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, விஜே சித்து சார் வந்து இங்க டிராகன் மூவில பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மாரி திறமையான ஆளுங்களும் கிடைக்கிறாங்க. அதே நேரத்தில இந்த மாரி விஷயங்களும் இருக்கு. இந்த மாரி உள்ளவங்கள அவாய்ட் பண்ணிட்டு திறமையான ஆளுங்கள சோசியல் மீடியா தேடுனா ரொம்ப நல்லா இருக்குமோ! டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாரி திறமையான ஆளுங்கள வாய்ப்பு குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அப்டின்னா, கல்வியில நெறைய மாற்றம் வேணும்னு நெனைக்கிறேன். அதே நேரத்தில சமுதாய ரீதியாவும் நெறைய மாற்றங்கள் வேணும்னு நெனைக்கிறேன். இன்னும் நெறைய விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் இருக்கு விஜய் சார் கிட்ட. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா மாறும் நம்புறேன். ஒண்ணே வந்துட்டு நான் விஜய் ஃபேனுங்கிறதுனால ரசிகர்கள் வந்து சொல்லுவீங்க, ஆனா இது பண்ண மாட்டீங்க அப்டின்னு சொல்றாங்க. நான் விஜயோட ஃபேன் கிடையாது, சீரியஸாவே. ஆனா அவரோட கொள்கைகளும், கோட்பாடுகளும் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கிறதுனால தான் நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றேன். அத தாண்டி கண்டிப்பா அவர் ஒரு விஷயத்த கொண்டுட்டு வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு குடுக்கணும்ல. வாய்ப்பு குடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா அந்த வாய்ப்புல செயல்படுத்த முடியல அப்டின்னா, எவ்ளோ பெரிய ரசிகரா இருந்தாலும் தூக்கி போட்டுருவான். அதான் உண்ம. கொண்டு வருவாருங்க. அதுக்கு ப்ராப்பரா அவரு சில விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸாவே எல்லாருமே கேட்கிற கேள்வி என்னன்னா, பிரஸ் மீட் ஏன் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ண விஜயகாந்த் சாரே முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, சில விஷயங்கள இப்பதான் இறங்க ஆரம்பிச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா மும்மொழி கொள்கையுமே எதிர்த்து இந்த செகண்ட் நிறைவு விழாவுல பேசினாரு. ஸோ எனக்கு என்னன்னா, இப்பதான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. களம் இறங்கியிருக்காரு. நெறைய விஷயங்கள் யோசிக்கிறாரு. நெறைய விஷயங்கள் செயல்படுத்துறது எப்படிங்கிறத சொல்ல ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் அதுக்குமே அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள் வந்து தெளிவா யோசிச்சு தான் அவர் முடிவெடுக்காரு. அந்த ஒரு விஷயத்துல அவர வந்து பாராட்டலாம். அதுக்காண்டி இப்ப நடக்கிற ஆட்சி வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. எப்பவுமே ஒரே மாரியே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து எதிர்க்க ஆளே இல்ல அப்டின்னா கூட இல்ல அப்டின்னா, அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? நம்மள எதிர்க்கிறதுக்கு ஒரு இருக்காங்க அப்படிங்கும்போது, செயல்பாடுகள் இன்னும் அதிகமாகும். இன்னும் இவங்க நெறைய தீவிரமான செயல்பாடுகள்லாம் இறங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அ முன்மொழி கொள்கைக்கு நானும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, தமிழ், தமிழர்கள், தமிழ் ஆல்ரெடி பாதி இங்கிலீஷ்னால செத்து போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்மியாயிருச்சு. நம் இப்ப இது வந்து ஹிந்தியும் கட்டாய மொழியா கொண்டு வந்தோம்னா, தமிழ் எங்க இருக்குன்னு தெரியாம போயிரும். தமிழ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிற மாரி ஆயி போயிருமோ! அப்படிங்கிறதெல்லாம் மாறி, தமிழா அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படிங்கிற மாரிலாம் கொண்டு வந்துருவாங்களோங்கிற பயம் இருக்கு. ஸோ 247 எழுத்துக்களையும் படித்தாலே மிகப்பெரிய மேதாவி ஆகலாம். ஹிந்தி படிச்சு தான் மேதாவி ஆகணுங்கிற அவசியம் இல்லங்கிறது தான் என்னோட கருத்து. இல்ல எனக்கு என்னன்னா, லாங்குவேஜ்ங்கிறது இவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா தான் ஒரு வேல தெரியணும். வேல போ முடியும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. அது இல்லங்க. வேல தெரிஞ்சாலே வேல செய்யலாங்க. லாங்குவேஜ் தெரியணுங்கிற அவசியமே இல்ல. அதுக்காண்டி நான் வந்து ஒரு மொழிய வந்து கத்துக்க கூடாதுன்னு சொல்லவே இல்ல. ஏன்னா நம்ம பிரான்ஸ்லேருந்து தமிழர்கள் வந்து 24 மொழி, 25 மொழியெல்லாம் கத்துக்கிட்ட காலங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கும். அப்டி இருக்கிற டைம்ல வந்துட்டு அந்த மொழிய கட்டாயமாக்க கூடாதுங்கிறது தான் என்னோடது. உனக்கு விருப்பம் இருந்தா நீ படி. விருப்பம் இல்லன்னா ஏன்னா தமிழ்ல மொழி வந்து நம்மளுக்கு ஈஸியா வரும். பேசும்போதோ, இது பண்ணும்போதோ. ஆனா அத கண்டிப்பா வந்து அத படிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு வந்து ஈஸியா கிடைக்காது. ஸோ எனக்கு மும்மொழி கட்டாயமாகும்போது தமிழ் மறைஞ்சிருங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ தமிழ் எங்களுக்கு வேணுங்கிறதுனால ஹிந்தி எங்களுக்கு வேண்டான்னு சொல்றோம்.